கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பமான மனநிலை. நாங்கள் எப்படி தாங்க திருமணம் பண்ணுறது, திருமணத்தை பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. பொருத்தன்றாங்க, அப்புறம் என்னென்னா கட்ட பொருத்தன்றாங்க, அப்புறமா என்னென்னா இது ராசி பொருத்தன்றாங்க, ஏகப்பட்ட பொருத்தங்கள் சொல்கிறாங்க. ஸோ எந்த பொருத்தம் பண்ணினா எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, ஸோ ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வயது வரம்பு ஏதாவது இருக்கா இப்படின்னு பல பேர் பல விதமான கேள்விகளை என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக திருமணம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனுக்கான ஒரு விஷயம் எப்படி இருக்குது, அவனோட ஜாதகம் எப்படி இருக்குது, ஒரு பையனுக்கு திருமண காலம் வந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்ப்பாங்க. நிறைய நம்ம ஊர்கள்லாம் சொல்லுவாங்க, பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வயசாகிட்டே போகுது, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், குரு பார்வை இருக்கா பாரு. முதல்ல எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குரு பார்வை வருதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு கோச்சர கிரகத்திலையும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஒருத்தவங்களுடைய ஜாதகம் எடுக்கும்போது அவங்களுடைய ஜாதக ரீதியாக சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தை எடுக்கிறோம். இப்போ ஒரு பையனுக்கு நம்ம ஜாதகம் பார்க்க வராங்க. ஸோ அந்த பையன்கிட்ட நம்ம அவங்களோட ஜாதகம் பார்க்குறோம். வயசு பார்த்தீங்க அப்படின்னா 27 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்குது. ஸோ திருமணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பண்ணணுன்ற டைம் பீரியட். பட் சுக்கிரன் உச்சம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுடைய ஜாதகம் எடுத்து நம்ம பார்க்குறது முதல் விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்குது. ஓகே, இவங்களுக்கு ராகு கேதுனுடைய தொடர்பு இருக்குது. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னப்போ உங்கள் பையனை ஃபஸ்ட்டு கேளுங்க, எது விருப்பம் இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக தாமத திருமணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம சில அட்வைஸ் பண்ணுவோம். ஏன் பொருத்தம் தானே நம்ம பார்க்க சொல்கிறோம், இது என்ன இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்கணுன்றதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை விளக்கம் கொடுக்குறேன். பொதுவாக 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா, ஒரு ஜாதகம் எடுத்தோடனே என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது நமக்கு அமையக்கூடிய மனைவி, நமக்கு அதாவது ஒரு பார்ட்னர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சுக்கிரன் அதாவது 7ஆம் இடம், உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம், அதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 7ஆம் இடம் நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 9, 11. இந்த 9ஆம் இடம்ன்றது எதுனா நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கும் போது 9ஆம் இடத்தை பார்க்குறோம். அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறது எது அப்படின்னா இந்த 11ஆம் பாவகம். ஸோ இந்த நிலைகள் நல்லா இருக்கா ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கிறோம். நான் பொதுவாக எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, கட்ட பொருத்தமும் பார்ப்பேன், நட்சத்திர பொருத்தமும் பார்ப்பேன். இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம் ஜாதகத்தில் இந்த குடுப்பினைன்றதே இருக்காது. திருமணன்றதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். 12ஆம் இடத்துல கிரகங்கள் போய் உட்காந்துரும். அது 6, 8, 12 மறைஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பிரச்சனை கொடுத்துரும். அந்த சுபர்களோட செய்கிறது அசுபர்களோட செய்கிறதுன்றதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஸோ எப்போ மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் ஒரு ஆணுக்கான தகுதி. எப்போங்க நான் திருமணம் பண்ணலாம், என்னோட வயது வரம்பு என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பொதுவாக உங்களுக்கு சுக்கிரன் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 29க்கு மேலே திருமணம் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். எனக்கு என்ன நம்பி ஒரு பொண்ணு வர்றா, நான் அந்த பொண்ணுடைய குடும்பத்துக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி நான் கரெக்டாக அவங்கள பார்த்துக்க முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எனக்கு என்னோடய குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு போதுமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னால் ஆன் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நான் அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம். இன்றைக்கி இருக்கிற பசங்களே பார்த்தீங்க அப்படின்னா, மேம் நான் ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த சந்தோஷமாக என்னால் வாழ்ந்துட முடியுமான்ற அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு டவுட்ஃபுல் வருது. நிறைய பேருக்கு அந்த ஒரு குழப்ப நிலைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனாக சொல்லலாம். இவங்களுக்கு என்ன மாதிரி திருமணம் நடக்கும், என்ன மாதிரி லைஃப்பில் போவாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு கொண்டு போகுன்றதை முதற்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக 2ஆம் இடம், அதே மாதிரி 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இது நல்லா இருக்கணும். எந்த சுபர்களோட இருக்குன்னு தான் பிரச்சனை கிடையாது. இதே அசுபர்களுடைய கிரகங்களோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். பொதுவாக ராகு கேதுன்னு 2வது ஒரு விஷயம் இருக்குங்க. எப்பயுமே சுக்கிரன்றது ஒரு ஆண் ஜாதகத்தில் எடுக்கிறோம், பெண் ஜாதகத்தில் எடுத்தோம் அப்படின்னா செவ்வாய் எடுப்போம். ஸோ இந்த கிரகங்கள் பேஸ் பண்ணி வரும்போது இந்த சுக்கிரன் ராகுவோட தொடர்பு இருந்தால் இவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுத்துடலாம், வேறு ஜாதிகளை கல்யாணம் பண்ணலாம், வயசில் மூத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி கனெக்டிவிட்டிலாம் எங்கே வரும் அப்படின்னா அந்த சுக்கிரன் ராகு கனெக்டிவிட்டியில் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்லாம் போவாங்க.
பொதுவாக சுக்கிரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடுக்கான தொடர்புகள் கொடுக்கும். வேற ஜாதி, வேற மொழி பேசக்கூடியவங்க, வேற மதத்தை சேர்ந்தவங்களோடலாம் திருமணம் நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் ராகு இருக்கும். இதே வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருக்குது, அப்போ அவங்களுமே வந்து தாமத திருமணம் பண்ணும். ஏன் தாமத திருமணம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடைப்பட்ட கால இடைவெளி உங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி நிறைய பேர் 2வது வாழ்க்கைக்கு தான் போகணுன்ற விதியெல்லாம் இருக்கும். அது இந்த செவ்வாய் சுக்கிரன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். பரிவர்த்தனையான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணணும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்கா, செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கா, ஸோ இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் வந்து அந்த திருமண வாழ்க்கைன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படி இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் டிவோர்ஸ் ஆனவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து சொல்ல முடியும், பட் நம்ம சொல்லலாம், பட் அவங்க ஏற்றுக்குவாங்களா? இந்த சூழ்நிலையில் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அதனால தான் தாமதமாக திருமணம் பண்ணுங்க, புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணம். ஸோ நம்ம கட்ட பொருத்தம்ன்றப்போ இத்தனையும் நம்ம பார்க்கணும். இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயை பாருங்கள், அதே வந்துட்டு ஆணாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனை பார்க்கணும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா, ராகு கேதுனுடைய தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக லேட் திருமணம் ரொம்ப நல்லது. அதுக்கான விஷயங்கள் நம்ம இப்போ என்ன எங்களுக்கு வந்து ராகு கேது பிரச்சனை இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? அடுத்தது ஒரு கேள்வி வரும் இல்லையா, சரி அப்போ நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கவே கூடாதா, எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். நீங்கள் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போதே எங்களுக்கு பயமாக இருக்குது, எப்படி நாங்கள் திருமணத்துக்கு போகிறது அப்படின்றதும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எல்லாத்துக்கும் வந்துட்டு ஏன் வந்து பொதுவாக நம்ம முன்னோர்களுடைய சாம்பம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில ஜாதகத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அதில் வந்து ராகு கேதுனுடைய தொடர்பு இருக்குங்க, சர்ப்பதோஷம் இருக்குது, உங்களுடைய முன்னோர்களுடைய இது இருக்குது, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படிலாமோ. அப்போ அதுக்கு தகுந்த கோயில்களுக்கு போய் அவங்களுக்கு அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தலையெழுத்தை மாத்திர கோயில்னால் சில பேருக்கு நானே சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். திருச்சியில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. முதல்ல வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன விஷயமா சொல்வேன் அப்படின்னா, முதல்ல குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகள், அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த பெண் சாபம் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவே இவங்களுக்குலாம் வந்து அந்த தடைகளை கொடுக்கும். திருமண விஷயத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போது அதாவது மூதாதைகள் நம்ம அத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகள் அத்தையாக இருக்கலாம், நம்மளோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலியில் வந்து இந்த பெண் சாபம் இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்க முடியும். ஸோ அது முதல்ல அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ, அவங்களுடைய லைஃப்பை வந்து சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. அடுத்த கட்டமாக தான் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ராகுக்கு ஸ்தலம் எடுத்துட்டோம் அப்படின்னா திருமணச்சேரி போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, காளகஸ்திரி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட ஜாதகம் எடுக்கும்போது இதெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான நிலைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். பொதுவாக வந்து ஒரு பையனாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரன் ராகு கேது தொடர்பு இருக்குது அப்படின்னா 29 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் லவ் மேரேஜில் போய் லாக் ஆவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு 25 கூட கிராஸ் ஆகாது. சுக்கிரன் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் லவ்வில் போய் மாட்டிப்போம். அப்போ ஏன்னா அவங்க எவ்வளோ நாளைக்கு வீட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? 29 வரைக்கும் கொண்டு போகவே முடியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துரும். அப்போ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 26 27 ஆகும்போது கல்யாணம் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த 29 30 கிராஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்க படுற பாடு, அப்பா அந்த லைஃபவே முடிச்சுக்கலான்ற அளவுக்கு யோசிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ராகு கேதுனுடைய தொடர்பில் இருக்கும்போது இவங்க கூட லவ் மேரேஜாக ஆகும்போது கூட நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம், என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறது, நீங்கள் லவ் மேரேஜே பண்ணுறீங்க, பட் இவங்களுக்கு அப்படி தான் அமையணும்னு விதி இருக்குது, பட் ஆனால் விட்டு கொடுத்து போங்க. அந்த வயசு வரைக்கும் உங்களால் விட்டு கொடுத்து வாழ முடிஞ்சால் மட்டும்தான் அந்த லைஃப் சேஃபர் ஜோன், இல்லைன்னா பிரச்சனை வரும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடலாம், இவங்களுக்கு வந்து 3rd பர்சனால பிரச்சனை வரும், இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், பிரிவினை வரும். இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கும். பொதுவாக குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பார்த்து பண்ணணும், நிச்சயமாக நிதானமாக திருமணம் பண்ணணும். அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, சில பேருக்குலாம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பயங்கர கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா போய் டிவோர்ஸ் போகிறதுக்குலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த குருச்செவ்வாய் கனெக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். சம்மந்தமே இல்லாமல் 3rd பர்சனால பிரச்சனை வரும் அந்த குடும்பத்தில், மாமியார் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா மற்றவங்க, இந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுவுமே கிரகம் பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னா வெறும் பொருத்தம், ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கு ஒரு பொருத்தத்தை தாண்டி அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கக்கூடிய சேஃபர் ஜோன், மாமியார்னால பிரச்சனையா, நாத்தனார்னால பிரச்சனை இருக்கா, இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே என்னென்ன கருத்து வேறுபாடுகள் வரும், எதை பேஸ் பண்ணி இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், எந்த அளவுக்கு இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேருக்குலாம் நானே சொல்லியிருக்கேன், இந்த கல்யாணம் முடிச்சு நீங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளி நீங்கள் வெளியில் போயிடும்,
குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். இப்போ மெரைன் இன்ஜினியர்லாம் எடுத்துக்கிறோம், அவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஒரு 6 மாதம் குடும்பத்தோடு இருப்பாங்க, 6 மாதம் கடலில் இருப்பாங்க. ஸோ அந்த ஜாதகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரிவினைகளை காட்டும், சுப பிரிவினையாக. ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி திருமணத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்றப்போ முதல் 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, அதே மாதிரி 11ஆம் இடம் நல்லா இருக்கா. கல்யாணம் பண்ணுறோம், அதாவது மனசுக்கு பிடிக்கணும், ஃபஸ்ட்டு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை கையில் எடுக்கிறோம். ஆஃப்டர் தட் நான் அந்த ஹாப்பியை அனுபவிக்கிறேனா அப்படின்றதுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இடமாவும் பார்க்கலாம், அதே மாதிரி சுக்கிரன் பார்க்குறோம், செவ்வாய் பார்க்குறோம். அந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது அந்த நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கிறது ஒரு குழந்தைக்காரகன். எப்பயுமே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம்லாம் பண்ணிட்டோங்க, நல்லபடியாக இருக்கும், எல்லாருக்கும் அவங்களோட வாரிசுன்னு ஒரு ஆசை வரும். ஸோ குழந்தை பிறப்புக்கும் அங்கே நல்லா இருக்கா, அவங்களோட கிரகம் எந்த மாதிரி பேஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக 10க்கு 10 பொருத்தம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 பொருத்தத்தை தாண்டி மனப்பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேருக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, பழகி புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நிறைய இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நிறைய வருது. இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அடுத்த செகண்ட் கோவம், தேவையில்லைன்ற அளவுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வாழ போகிற வாழ்க்கை அவங்களுடையது. அவங்களுக்கான முடிவை கொஞ்சம் அவங்க கையில் கொடுத்து அது நல்லதா கெட்டதான்றது ஆலோசனை மட்டும் நமக்கு வழங்கினா போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இந்த இதை பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாவது டாபிக் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அடுத்த வர பதிவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.